ஒவ்வொருவரும் உங்களது உடலை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும், சமைக்க வேண்டும், பல்வேறு அனுபவங்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். ஒரே விதமான அனுபவங்கள், அதாவது கஷ்டமான அனுபவங்களுக்கே உங்கள் உடம்பை நீங்கள் பழக்கப்படுத்தாமல் ஒரே மாதிரியே கூட்டிகிட்டு போகிறது. அந்த பக்கம் பார்க்காத, அக்கம் பக்கம் பாரடான்ற மாதிரி அக்கம் பக்கம் பார்க்காம ஒரே மாதிரி கடிவாளம் கட்டி கூட்டிகிட்டு போகக்கூடாது. பல்வேறு அனுபவங்களே அந்த உடம்பு சந்திச்சிருக்கணும். அப்போ தான் அந்த உடம்பு வந்து பக்குவப்படும். அது ஒரு உடம்பை சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பல அனுபவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். உடம்பை வந்து ஒரு 10 நாளைக்கு சமைக்காத உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள். சமைக்காத உணவுகள் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் தயாராக வச்சுக்கோங்க. அது உடம்பை வந்து நம்ம பக்குவப்படுத்தணும். அதை வந்து நிறைய சகிப்புத்தன்மைகளை அது சந்தித்திருக்க வேண்டும் அந்த உடம்பு. அதாவது ஒரு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம ஒரு 10 நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, வெறும் பச்சை காய்கறிகள் பழங்களே சாப்பிட்ணும். சமைத்த உணவுகள் எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு 10 நாள் சாப்பிட்டு பார்க்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் வழக்கம் போல் சாப்பிட்டு அப்புறம் வந்து ஒரு 5 நாள் என்ன பண்ணணும், பட்னியாக கிடக்கணும். சாப்பிடாமல் பட்னியாக கிடக்கணும். தண்ணி மட்டுமே குடிக்காமல் ஒரு 2 நாளைக்கு அல்லது ஒரு நாளைக்கு தண்ணியும் கூட குடிக்காமல் சாப்பிடாமல் அப்படி இருந்து பார்க்கணும். ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு அப்படி இருந்து பார்க்கணும். தண்ணி குடிக்காமல் இருக்கிற காலகட்டம் எப்படின்னா, வெயில் காலத்தில் இருக்கிறத விட நீங்கள் நல்ல மழை காலம் இருக்குல்ல, குளிர்காலம், மழை பெய்கிற அந்த நாட்கள், அப்போ வந்து நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப எளிது. ஏன்னா அப்போ உங்களுக்கு குடிநீர் தேவை என்பது உடம்புக்கு அதிகமாக தேவைப்படாது. இப்போ வெயில் காலமாக இருந்தால் உடம்பு ரொம்ப வறட்சியாக இருக்கும், தாகம் அதிகமாக எடுக்கும், உடம்புல நீர் வற்றி போகும். இந்த மாதிரி நேரத்தில் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. அதனால் வந்து எல்லா காலங்கள்லேயும் எல்லா அனுபவங்களையும் பெறணும். அதனால் வெயில் காலத்தில் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது அப்படி பயப்படாதீங்க. உங்கள் உடம்பை பல்வேறு விதமான அனுபவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. நம்ம என்னெல்லாம் புதுமையாக இன்னும் செய்யலாம், இந்த அனுபவங்கள் உடலுக்கு ஏற்படுகிற இது போன்ற அனுபவங்களில் நாம் இன்னும் புதுமையாக எது செய்யலாம். நம்ம வந்து ஒரு மழை காலத்தில் வந்து நான் தண்ணி கூட குடிக்காமல் இருந்திருக்கேன் 2 நாளைக்கு. சரி, வெயில் காலத்தில் நான் அப்படி இல்லையே, அதுக்கு உடனே ஒரு முயற்சி பண்ணிடுங்க. அது ஒரு பாக்கி இருக்குது, அதில் ஒரு புதுமையை நிகழ்த்துங்க. இப்போ உங்களுக்கு நான் வெயில் காலத்துலேயும் நான் அது மாதிரி தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கேன், தண்ணி கூட குடிக்காமல் ஒரு நாள் இருந்திருக்கேன், 2 நாள் இருந்திருக்கேன். அதில் உள்ள சிரமங்கள் என்ன, ஒரு மழை காலத்தில் நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கும்போது நீங்கள் சந்தித்த அனுபவங்கள், அதில் உள்ள சிரமங்கள் என்ன, ஒரு வெயில் காலத்தில் ஒரு மே மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கினி வெயில் அடிக்கிற அந்த டைமில் வந்து தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் ஒரு நாள் அல்லது 2 நாள் இருக்கும்போது நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கணும். 10 நாள் கூட தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்த மாதிரி இப்படி பல்வேறு விதமான அனுபவங்களை நாம் வந்து நம்ம வெறுமனே திரவ உணவுகளை சாப்பிட்டுட்டே ஒரு 10 நாள் இருந்து பார்க்கணும். வெறுமனே திரவ உணவு, மோர், அப்புறம் பழச்சாறு, தண்ணி, பால், இப்படி வெறும் திரவ உணவு, தேன், இப்படி வெறும் திரவ உணவுகளை மட்டுமே ஒரு 10 நாள் சாப்பிட்டு உங்களுக்கு ஏற்படுகிற அனுபவங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் உடலில் ஏற்படுகிற அனுபவங்கள், மாற்றங்கள், இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி தான், இப்படித்தான் அறிவு என்பது ஏற்படுமே தவிர ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பலவிதமான ஆராய்ச்சி பண்ணி தானே ஒரு முடிவை அவங்க சொல்கிறாங்க. வெவ்வேறு கோணங்களில் இன்னும் ஏதாவது பரிசோதனைகள் இருக்கிறதா, இந்த கோணத்தில் இந்த பரிசோதனை செய்து பார்க்கலாமே, அப்படி ஒரு புதுமையான ஒரு கோணத்தில் எப்படியெல்லாம் ஒரு பரிசோதனை செஞ்சு பார்த்து அதன் பிறகு தான் அவங்க ஒரு முடிவை சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நாம் எப்படி பண்ணணும், நமக்கு ஒரு அறிவு, நாம் வந்து ஒரு முடிவை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் வந்து இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்களை சந்திக்கணும். நமக்கு அதுவாக வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து அது டாக்டர் பார்க்க போகிறாங்க, நாம் எதுக்கு அந்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. டாக்டருங்கிறது வந்து உண்மையிலே ஒரு நோய்களுக்கான காரணம், நோய்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு எம்பிபிஎஸ் படித்தவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ நானே சொல்கிறேன்ல, நோய், இப்போ நான் என்ன எம்பிபிஎஸ்ஸை படித்தேன், இப்போ நான் வந்து எது நோய்களுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு இறுதியான முடிவு, இதுதான் ஒரு இறுதி அறிக்கை. இதுக்கு மேலே வந்து நீங்கள் நோய்களுக்கான காரணத்தை நீங்கள் கண்டறியவே முடியாது. அப்போ நான் ஒன்றும் டாக்டருக்கு படிக்கலையே. அப்போ நோய்களுக்கான காரணத்தை, ஒரு இறுதி காரணத்தை, இதற்கு மேலே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒரு இறுதியான ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லுகிற ஒருவர் வந்து எம்பிபிஎஸ்ஸோ ஏதோ மருத்துவ படிப்பெல்லாம் படிக்கலை. அதனால் வந்து
அதை கடந்து சிந்திக்கணும். இது நம்மளுடைய வேலைன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து உங்கள் உடம்பை பற்றி யோசிக்கணுன்னா, நோய்களை பற்றி சிந்திக்கணுன்னா நீங்கள் மருத்துவராக இருக்கணும் இப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விதிமுறைகளை நீங்கள் வந்து கடந்து எல்லாவற்றையும் பற்றி நீங்கள் சிந்திக்கணும். எல்லாவற்றையும் பற்றினா ஒரு மருத்துவத்தை பற்றி, ஒரு விஞ்ஞானத்தை பற்றி. நீங்கள் இங்கே வந்து என்ன சொல்லுங்கன்னா, விஞ்ஞானி தான் விஞ்ஞானத்தை பற்றி யோசிக்கணும், மருத்துவர் தான் மருத்துவத்தை பற்றி யோசிக்கணும், உனக்கு அது தொழிலாக இல்லை, நீ அதை பற்றி படிக்கலைன்னா அதை பற்றி நீ எதையும் செய்யக்கூடாது, எந்த முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தடுத்து வச்சுருக்காங்க. காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்க. காப்புரிமை வாங்கி வச்சுருக்காங்க. மருத்துவர்கள் தான் மருத்துவத்தை பற்றி சிந்திக்கணும், மருத்துவம் செய்யணும். மருத்துவம் வந்து நம்ம மற்றவங்களுக்கு செய்ய தேவையில்லை, நமக்கு நாமே செய்து கொள்வதற்கு எந்த காப்புரிமை விதிமுறையும் நமக்கு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாமே செய்து கொள்வதற்கு நமது உடல் இது, நாம் ஒரு முயற்சி செய்யணும், நாம் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும். எல்லோரும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அதனால் நமது நோய்க்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு, நாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, அது சார்ந்த மருத்துவ உண்மைகளை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அது மாதிரி இந்த மாதிரி காப்புரிமைகளை கடந்து யோசிக்கணும். நாம் வந்து மருத்துவராக இல்லை அப்படிங்கும்போது மருத்துவம் பற்றி நாம் ஒரு கருத்து சொல்லலாமா, ஒரு நோய்களுக்கான தீர்வை நம்மால் சொல்ல முடியுமா, சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரிடமிருந்து கிடைக்காத தீர்வு கண்டிப்பாக நம்மை போன்று மக்களிடமிருந்து தான் அது கிடைக்கும். அப்போது உதாரணத்துக்கு இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானே நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன். அதாவது நோய்களுக்கான அந்த மூல காரணம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நோய்கள் வருவதற்கு இதுதான் காரணம் என்பதை நான் சொல்லிவிட்டேன். என்னுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். அது மாதிரி வந்து ஒரு 10 நாளைக்கு அல்லது ஒரு 4-5 நாளைக்கு யார்கிட்டையும் பேசாமல் இருந்து பாருங்கள். இந்த மாதிரி விட பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு 1 மாதத்துக்கு உடலுறவு வச்சிக்காமல் இருங்க. எதை நம்ம வழக்கமாக செய்கிறோமோ அதை கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். நிறுத்தினா என்ன ஆகும்? வழக்கமாக ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்கோம், அதை செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த மாதிரி பாருங்கள். யாருக்கிட்டையுமே இப்போ யாரையுமே பார்க்காம பேசாமல் ஒரு 10 நாளைக்கு இருந்து பாருங்கள். ஒரு 10 நாள் இல்லைனாலும் ஒரு 2 நாள் 3 நாளாவது இருந்து பாருங்கள். அந்த மாதிரி பலவிதமான அனுபவங்களுக்கு நம்மளை வந்து பழக்கப்படுத்தணும். இதுதான் வந்து நம்மளை வந்து மன அமைதிக்கு இதுதான் வழிவகுக்கும்.